ஹாய் எவ்ரிவன். சாரி ஃபியூ டேஸா என்னால எந்த வீடியோஸும் போட முடியல. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 2, 3 ப்ராஜெக்ட் சேர்ந்து வந்ததுனால, அத ஹேண்டில் பண்றதுக்கே டைம் சரியா போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளா கேட்டிருந்த ஷார்ட் மேட்சிங் என்னால இப்ப பண்ற அளவுக்கு என்கிட்ட ஃபுட்டேஜஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் மேட்சிங்க பத்தி இந்த ஃபுல் வீடியோவ நம்ம பார்க்க போறோம். அண்ட் சாரி ஃபார் 2 வீக்ஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடாம இருந்ததுக்கு. இனிமே நான் வந்து ரெகுலரா கன்டின்யூ பண்றதுக்கு என்கிட்ட டைம் இருக்கு. ஸோ ஐ வில் டூ தட். அண்ட் உங்களோட என்ன டாபிக்ஸ் வேணுமோ அடுத்து நீங்க கேட்டீங்கன்னா, அத நான் அப்படியே பண்ணிடுவேன். இது வந்து ஆக்சுவலா என்னோட ஜூனியரோட ஷார்ட் ஃபிலிம். இது பேர் வெல்விஷர். இந்த ஷார்ட் ஃபிலிம் மொத்தமா நான் தான் கலெக்ட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளா. இந்த ஷார்ட் ஃபிலிம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2, 3 லுக்ஸ் மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். அதாவது எப்படி வந்து ஷார்ட் மேட்ச் பண்ணேன்னு சொல்றேன். இந்த ஷார்ட் ஃபிலிம பார்க்கணும்னா, ஒண்ணு மேல இருக்க ஐகான தொடுங்க. இல்லைன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் லிங்க் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லா ஃபுட்டேஜஸையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்த ஃபுட்டேஜஸ் வந்து எக்கச்சக்கமா இருந்தாலுமே, நான் எல்லாத்தையும் குரூப் பண்ணி, தனித்தனி செக்மெண்ட் குரூப்ஸா பிரிச்சு, எனக்கு எது தேவையோ அத மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஏன் குரூப் பண்றேன் அப்டின்னா வந்து, ஒரு குரூப்பா எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்டென்சிவா நீங்க எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட் பேட்சிங்க்கும் அதே மாரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்குறீங்கன்னா, இல்ல ஒரு மெயின் ஃபிலிம் எடுக்குறீங்கன்னா, அந்த ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஒவ்வொரு கலர் நீங்க போற மாரி இருக்கும். ஸோ வந்து அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரிச்சு வைக்கணும். ஓகேவா? லொகேஷன் 1, லொகேஷன் 2, லொகேஷன் 3ன்ட்டு. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சைட்ஸ்லயுமே வந்து லொகேஷன்ஸ் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். இது தியேட்டர் அவுட்ல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படி ஷார்ட் மேட்ச் பண்றது. ஏன்னா கொஞ்சம் இது ஈஸியா இருக்குன்றனால இத எடுத்திருக்கேன். குரூப் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. குரூப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குரூப் ப்ரீ கிளிப்பும், குரூப் போஸ்ட் கிளிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ குரூப் ப்ரீ கிளிப்னா, இப்ப நான் இதுல இந்த குரூப் பண்ணி வச்சிருக்க எல்லா கிளிப்ஸ்க்கும் முன்னாடி வந்து ஒரு கிளிப் நம்ம ஒரு நோட் போட முடியும். அதே மாரி போஸ்ட்னா, நீங்க இதெல்லாம் முடிஞ்சப்பறமும் ஒரு நோட் போடலாம். ஸோ இது நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்க மோஸ்ட்லி நாய்ஸ் ரிடக்ஷன் இதுல யூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு ஹோல் சீனுக்குமே தேவைன்னா, அத நீங்க அதுல ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரீ கிளிப்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிஎஸ்டி போட்டிருக்கேன். சிஎஸ்டி ரெகுலரா சிஎஸ்டி வந்து ப்ரீ கிளிப்ல நான் போட்டு பழக்கம். ஸோ ப்ரீ கிளிப்ல போட்டிருக்கேன். ரெக்ஸான் 1 அதாவது ஒரு நார்மல் ஐஃபோன்ல எடுத்தது ஃபுட்டேஜ் இது ஃபுல்லாவே. ஐஃபோன்ல வந்து ரெக்ஸான் 9ம், ரெக்ஸான் 9ஏவோ இருக்கும். ஐஃபோன் 15 ஆர் 16 ஐ திங்க் சோ. அதுல எடுத்திருக்காங்க. ப்ரோ மேக்ஸ் தானா? ஆ 15 ப்ரோ மேக்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நம்ப அத வந்து என்ன பண்றோம்னா, ஒயிட் கேமெட்டா மாத்திட்டு, திருப்பி நான் போஸ்ட்க்கு குரூப் கிளிப்ல வந்து ஒயிட் கேமெட்லேருந்து ரெக்ஸான் 9 காமா 2.4க்கு மாத்திர்றேன். ரெகுலரான ஸ்க்ரீன் பேசிஸ்ல மாத்திக்கிறேன். இதுல மொத்தமா எத்தன சீன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே லொகேஷன்ல பேஸ் பண்ணி இருக்கிறது. இப்ப பார்த்தீங்களா, ஒரு ஒரு சீனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம ப்ராப்பரா இருக்கா? இது நான் எப்படி பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு சீன் இருக்கும். நான் ஆக்சுவலா இந்த சீன்ல தான் எடிட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். இதுதான் நான் காமன் சீனா வச்சிருந்தேன். இந்த காமன் சீன வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுல்லா கலர் பண்ணி முடிச்சோனே, நான் எக்ஸாம்பிள் வந்து நான் இதுல என்னென்ன பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இதுல மொத்தமா வந்து உங்களுக்கு 7 நோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேலன்ஸ்க்காக. செகண்ட் நோட் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்க்காக. தேர்ட் நோட் ஸ்கின்ஸ்க்காக. ஃபோர்த் நோட் அந்த கலர்ஸ வந்து கரெக்ட்டா கொண்டு வரதுக்காகவும், சில டைம் டெப்த்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்காகவும், டென்சிட்டிய மாத்துறதுக்காகவும். அப்புறம் வந்து 5த் நோட் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு லுக் வேணுன்ற மாரி கேட்டிருந்ததுனால, நான் சர்டைன் கோல்ட் லுக்குக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் அடுத்த நோட்ல. இதனால உங்களுக்கு அந்த ஒரு மாரி ட்ரீமி லுக் கிடைக்குன்றதுக்காக. கடைசியா ஸ்லைட் க்ளோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப நம்மளுக்கு இந்த லுக் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அ இந்த இத வந்து நான் ஒரு இதுல நோட்ல செஞ்சு முடிச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, மத்த எல்லாத்துக்குமே கிளிக் பண்ணி, காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்குமே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்றதுனால, இதுல என்ன செட்டிங்ஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கனோ, அது அப்படியே மத்த எல்லா நோட்ஸ்க்கும் போகும். ஸோ இப்ப நான் இது எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம், நான் என்ன பண்ணுவேன்னா, ஒயிட் பேலன்ஸ்ல அது நீங்க ஒரு வெளிய இருந்து பார்க்கும்போது தெரியும். நீங்க மத்த நோட்ஸ் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் பேசிக்கா வந்து ஒயிட் பேலன்ஸ ஃபர்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒயிட் பேலன்ஸ் வந்து மாறதான் செய்யும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஜென்ரலா போயிட்டு எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு, ஒயிட் பேலன்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு, உங்களுக்கு நார்மலா என்ன ஒயிட் பேலன்ஸ் வேணுமோ அந்த இதுல போயிட்டு, எது பியூர் ஒயிட்டோ அத கிளிக் பண்ணிட்டு, இல்லன்னா வந்து மேனுவலா என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அத பண்ணிட்டு, உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ கொண்டு வந்துருங்க. வெக்டோஸ்கோப் செக் பண்ணிக்கோங்க மறக்காம. வெக்டோஸ்கோப்ப செக் பண்ணாம பண்ணோம்னா, நம்மளுக்கு தான் ரிஸ்க். சென்டர்ல தான் இருக்கு. கைண்ட் ஆஃப் சென்டர்.
ஏன்னா இதான் ஒயிட் பார்ட் வந்து நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ ஒயிட்ஸ் கம்மியா இருக்கனால இங்க தான் வரும். பரவால்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது நம்மளுக்கு ஒயிட் பேலன்ஸ் கரெக்ட் ஆனோனே மோஸ்ட்லி எல்லா கிளிப்ஸும் சரியாயிடும். சில டைம் சில கிளிப்ஸ்க்கு வந்து எடுக்கும்போது கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கும். சில டைம் சில கிளிப்ஸ்க்கு வந்து எடுக்கும்போது இது தப்பா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, மெயின் பேஸ் சீன் இருக்குல்ல, அந்த பேஸ் சீன்ல போயிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணி கிராப் ஸ்டில் குடுத்துக்கோங்க. ஓகேவா? கிராப் ஸ்டில் குடுத்துட்டு எதுல நீங்க வந்து ஃபுல்லா எதுலருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு போயிட்டு, இங்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மோட் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களால கம்பேரிசன் பண்ண முடியும். ஒண்ணு இப்படியும் பண்ணலாம், இல்ல இப்படியும் பண்ணலாம். இந்த வால்ஸோட பேசிஸ வச்சு நம்ம இத செக் பண்ணிக்கலாம். ஓகே. வால்ஸ் 2மே ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த மேட்ச் ஆகுது. அந்த மேட்ச் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து வால்ஸ்ல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும் ஆரஞ்சு, கோல்டு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ அத மட்டும் நான் போய் சேஞ்ச் பண்ணுவேன். எங்க மிஸ்டேக் இருக்கோ லைட்டா ஓகே. லைட்டா தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இப்ப கரெக்ட்டா மேட்ச் ஆன மாரி உங்களுக்கு தெரியும். இந்த மாரி நீங்க வந்து ஸ்டில் கிராப் வச்சு மேட்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி ஸ்டில் கிராப்ஸ் யூஸ் பண்ணி தான். ஒரே ஸ்டில் கிராப் தான் எடுக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் திருப்பி திருப்பி ஸ்டில் கிராப் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு பேஸ் சீன் நீங்க ஒண்ணு கலர் கிரேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அத மட்டும் ஸ்டில் கிராப் பண்ணிட்டு நீங்க அத எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்ப வேற சீன் போறீங்க. இந்த பாருங்க எல்லா சீன்ஸ்க்கும் நான் அந்த மாரி தான் ஸ்டில் கிராப் எடுத்து வச்சிருக்கேன். பேஸ் சீன்ஸோடது. ஏற்கனவே நான் இத யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டில் கிராப்பா. ஸோ இப்ப நான் இத யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டில் கிராப்பா. மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து உங்களுக்கு கரெக்ட்டா என்ன கலர் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத கரெக்ட்டா மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. அப்புறமா தான் ஸ்டில் கிராப் எடுத்து போட்டு உங்களுக்கு என்ன கரெக்ஷன்ஸ் வருதோ அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் மேட்ச் ஆயிடும். சப்போஸ் அப்ப ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்க முடிச்ச அப்புறம் ஒரு ஃபைனல் செக் பண்ணணும். ஆனா ஷார்ட்ஸையும் வந்து நல்லா கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்க முடியலையே எல்லாத்தோட லுக்கும் அதுக்கு தான் லைட் பாக்ஸ். லைட் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல் தான் என்ன பொறுத்தவரைக்கும். எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இது பெருசாக்கிட்டு ஐகான்ஸ் எவ்வளோ பெருசாக்க முடியுமோ, அவ்வளோ மேக்ஸிமம் பெருசாக்கிட்டு, ஒரு ஓவர்லேவா செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கும் இதுக்கும் ஓகேவா இருக்கா? இதுக்கும் இதுக்கும் ஓகேவா இருக்கா? ஓகே. இது மொத்தமா பார்க்கறதுக்கு அந்த கோல்டு லுக் கிடைக்குதா? கிடைக்குது. அப்படின்றபோது, ஓகே. யூ ஆர் டன் வித் யுவர் வொர்க். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலுமே நீங்க அத இன்னும் ஆட் பண்ற வேண்டியதா தான் இருக்கும். ஆனா, ஏன் வந்து முக்காவாசி கலரிஸ்ட் வந்து ரொம்ப பயப்படுறாங்க? கடைசி லாஸ்ட் செகண்ட் சேஞ்சஸ்க்கு ரொம்ப யோசிக்கிறாங்கன்னா, இவ்ளோ ஒர்க் இருக்கும். நம்ம எவ்வளோத்தையும் ஷார்ட் பேட்ச் பண்ணி வச்சிருப்போம். கடைசி நிமிஷத்துல ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மாத்த வேண்டியதா போகும். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா, அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கிளையண்ட்ஸ் கேட்கறது. ஒண்ணும் பண்ண முடியாது. சப்போஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான சீன்ஸ் நான் இப்ப ஒர்க் பண்ணதுல வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சீன் இருந்துச்சு. அது எப்படி சொல்றது? அது ஒர்க் பண்றதுக்கே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான். ஏன்னா வந்து ஒரு நைட் ஒரு டே சீன் நைட்டா மாத்துறது தான். இதெல்லாம் காலையில எடுத்த ஷாட். இது காலையில எடுத்தது, இது காலையில எடுத்தது, இதுவும் காலையில எடுத்தது, இதுவும் காலையில எடுத்தது. இந்த எல்லா சீன்ஸையும் வந்து நான் நைட்டா மாத்துனேன். இதுதான் மெயின் ஷாட்டு. இதுதான் முக்காவாசி ரொம்ப ஒரு மாரி தெரிஞ்சுச்சு. ஏன்னா வந்து இங்க நிஜமாவே ஒரு சன்லைட் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல மாஸ்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாரி அங்க இருந்து குடுத்துட்டேன். ஒரு 3 லைட் ஸ்ட்ரீட் லைட் மாரி குடுத்துட்டேன். நான் அதுக்கு தனியா இங்க மாஸ்கிங் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் அது. அதனால எனக்கு அத கரெக்ட்டா கொண்டு வர முடிஞ்சுச்சு. இதோ இங்க பாருங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாரி கொண்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாரி இப்ப இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா, ஓவர்லேவா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த சீன் எக்செப்ஷனா தெரியும். பிகாஸ் இது வந்து மத்த எல்லாத்தையும் நான் டாவின்சில எடுத்துட்டு, இது சினிமேட்டிக்ல எடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. பிளாக் மேஜிக் ஆப் கேமரால இருக்குல்ல, உங்களோட ஐஃபோன்ல பிளாக் மேஜிக் ஆப் வரும். அந்த ஆப்ல எடுத்ததுனால மத்த எல்லாமே ஈஸியா வந்து கலர் கிரேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா இது மட்டும் சினிமேட்டிக்ல இருந்ததுனால இது ஒரு பெரிய இஷ்யூவா போயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஷார்ட் மேட்சிங். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, வேற ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னு நீங்க நினைச்சாலோ, கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்போ உங்களுக்கு வந்து அத எடுத்து வச்சுட்டு, அப்புறம் உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. பை.